வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு 10 லட்சம் கால்பந்துகள் வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தீவிர வெள்ளத்தடுப்பு பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி உயிரிழந்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவலர்கள் 5 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து நேற்று புதுதில்லியில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச கூட்டுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியபோது இதனை தெரிவித்த அவர், இந்த கொள்கை நடப்பாண்டு முதல் 2045ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருக்கும் என்று கூறினார். தேசிய கூட்டுறவு கொள்கையின் அடிப்படையில் மாநில கூட்டுறவு கொள்கைகள் உருவாக்கப்படும் என்றும் அவை குறிப்பிட்ட இலக்குகளுடன் கூடியதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் சாகுபடி முறையை வலுப்படுத்துவதற்காக மாநில கூட்டுறவு அமைச்சர்கள் வேளாண் அமைச்சர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத கிராமங்களே இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் இலக்கு என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்த மாநாட்டில் பேசிய மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன், கூட்டுறவு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கடன்கள் வழங்குவதில் உள்ள சில தடைகளை நபார்டு வங்கி களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கூட்டுறவு நிறுவனங்கள் கூடுதல் வட்டி விகிதத்தில் விவசாய கடன்களை வழங்குவதால் நஷ்டமடைவதாகவும், எனவே நபார்டு வங்கி கூட்டுறவு வங்கிகளுக்கு குறைந்தபட்சம் 50% தொகையினை சலுகை மறுநிதியாக வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாடு முழுவதிலும் உள்ள பள்ளிகளுக்கு 10 லட்சம் கால்பந்துகள் வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கால்பந்து விநியோகத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவ மாணவிகள் மத்தியில் கால்பந்து மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையிலும் வலுவான விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாக்கும் வகையிலும் இந்த முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் ஜவுளித்துறை 13% பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியை நேற்று பார்வையிட்ட பின்னர் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசினார். ஜவுளித் தொழில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளி சந்தை $300 பில்லியன் அளவை எட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டும் வகையில் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தீவிர வெள்ளத்தடுப்பு பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கால்வாய்களின் கரைகளை பலப்படுத்துதல், வெள்ளத்தடுப்பு சுவர் அமைத்தல் உள்ளிட்ட 12 பணிகள் 338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு அறிவித்திருந்தது. இதற்கான ஒப்பந்த பணிகள் இறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக சென்னை சோழிங்கநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஒக்கியமடுவில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கால்வாய் மறுசீரமைப்பு பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை பகுதியில் பெரு வெள்ளத்தின்போது தொழிற்சாலைகளில் தண்ணீர் புகாமல் இருப்பதற்காகவும் வெள்ள நீர் வடிவதற்காகவும் கால்வாய் அமைக்கும் பணிகளும் நடைபெறவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என்று மாநில போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் வீட்டு மின் இணைப்புகள், குடிசை வீடுகள், குறுந்தொழில் முனைவோர், விசைத்தறியாளர்கள், 50 கிலோவாட் வரையுள்ள தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இல்லை என்று கூறியுள்ளார். இதன் மூலம் 2,83,00,000 மின் நுகர்வோர் பயனடைவார்கள் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 519 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இதனை மானியமாக மாநில அரசு மின்சார வாரியத்திற்கு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிக மின் நுகர்வோருக்கு உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை மாநில அரசே ஏற்று மானியமாக வழங்கும் என்றும் இதனால் 34 லட்சம் சிறு வணிகர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தவிர பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளவாறு 3.16% மிகாமல் மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி உயிரிழந்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவலர்கள் 5 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த மரணம் தொடர்பாக காவலர்கள் 6 பேர் உடனடியாக கடந்த சனிக்கிழமை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய மரணம் தொடர்பான வழக்குகளில் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவுகள் நேற்றிரவு கிடைத்தவுடன் காலதாமதமின்றி இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு காவலர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கிறது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு கூடுதலாக 25 விழுக்காடு மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நேற்று 1ஆம் ஆண்டு வகுப்பினை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். உயர்கல்வியில் ஆண்டுதோறும் அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவன் குறைந்த செலவில் பயில வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்ட காரணத்தால் இந்த ஆண்டு 15,000 மாணவர்கள் உயர்கல்வியில் கூடுதலாக படிப்பதற்கு வழிவகை கண்டுள்ளார். ஷிப்ட் 2 64 கல்லூரிகளில் கொண்டு வந்திருக்கிறோம். புதிய பாடப்பிரிவுகள் 7 பாடப்பிரிவுகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 25% மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இருவரிச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்புப் படையினர் நேற்று நடத்திய தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று மருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். 26 பேர் காயமடைந்தனர். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் திறக்கப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் தபால் பட்டுவாடா சேவை மையத்தை விருதாச்சலம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு ஜெயசீலன் நேற்று தொடங்கி வைத்தார். தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி நாளை முதல் 21 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் இன்று காலை வெகு விமரிசையாக தொடங்கியது. மரபு வழி கலை வல்லுநர்களுக்கு வழங்கப்படும் கலை செம்மல் விருதுகளுக்கு படைப்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கல்விக் கட்டணம், விடுதிக் கட்டணம் என அனைத்து கல்விச் செலவுகளையும் அரசே ஏற்கும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டோலில் இப்போட்டி இரவு மணி 11க்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சேப்பாக்கம் அணி இன்று திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி இரவு மணி 7:15க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள பள்ளிகளுக்கு 10 லட்சம் கால்பந்துகள் வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தீவிர வெள்ளத்தடுப்பு பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார்.
சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி உயிரிழந்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவலர்கள் 5 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.